திருமிகு ஹசீனா சையத், இது உட்கட்சி பூசல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி அப்படின்னு வந்துட்டா ஒரு தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு பிறகாக வியூகங்கள் குறித்தோ அல்லது பெற்ற வாக்குகள் குறித்தோ கருத்து சொல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கணும். அது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கணும். என்னதான் உட்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று இருந்தாலும் கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டதா இருந்தாதான் அது சரி அப்படிங்கிற பார்வை இருக்கு. உங்களோடது என்ன? அவங்க தமிழிசை ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். அவங்க இந்த அளவுக்கு வெளியில் பொது வெளியில் இதை மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு மனக்குமுறலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சீசன்டு பாலிட்டிஷியன்னா எப்படி சொல்லுவோம்? சீசன்டு பாலிட்டிஷியன் அப்படின்னா ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. அதனால தான் எங்களுடைய மூத்த தலைவருடைய மகளா, காங்கிரஸோட மூத்த தலைவரோட மகள், எங்களுடைய காங்கிரஸ் தலைவரோட அந்த நீட் கோட்டாலாம் இல்லாமல் அந்த கோட்டால எங்கள் கவர்மெண்ட் இருந்தப்போ டாக்டர் ஆனவங்க, இருந்தாலும் எங்கள் கட்சியை விட்டு வேற ஒரு கட்சியில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கும் போது எங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குது. அவங்க பொதுவாக இதை மாதிரிலாம் அவங்களோட ஓன் கட்சியை பற்றி விமர்சிக்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. அப்படி அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த அண்ணாமலைங்கிறவர் என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அவரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மாநில தலைவர், அவருக்கான உரிய மரியாதையை அவருக்கு கொடுப்போம். அதுதான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், அவர் எப்படி அங்கே ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் இதை மாதிரி கிரிமினல்ஸாக கூப்பிட்டு சேர்த்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு குமுறலை ஏற்படுத்தும். கட்சியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும். நாங்களும் ஒரு தேசிய கட்சியாக இருக்கும்போது இப்போ நாங்கள் ஒரு கட்சி அலுவலகத்துக்கு பெண்கள் போகிறாங்க அப்படின்னா எங்களை சுற்றி கிரிமினல்ஸாக இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த மேடை நாகரிகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. தலைவர்கள் மேடையில் ஒரு சில அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க, சிரிச்சுக்கிட்டே வெளிப்படுத்துவாங்க. ஓகே, இவர் அதெல்லாம் மீறி தான் அப்படிங்கிற சர்வாதிகாரத்தோட ஒரு ஹோம் மினிஸ்டர் ஸ்டேஜில் இருக்காங்க, முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, முக்கியமான ஸ்டேஜ், அங்க மீடியா இருக்காதா, இப்படின்ட்டு அவரை கண்டிக்கிறாங்க. அவங்க அதுக்கு நோன்னு சொல்லிட்டு மறுப்பு கொடுக்குறாங்க. திஸ் இஸ் நாட் த வே. பெண்களை நீங்க ட்ரீட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் பின்னாடி கிரீன் ரூம்ஸ் இருக்கும், கிரீன் ரூம்ஸ்ல கூப்பிட்டுட்டு போய் பேசுங்க. பட் அதுதானே நீங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்க திரௌபதி முர்முருவையும் அப்படிதான் ட்ரீட் பண்றீங்க, தமிழிசையும் அப்படிதான் ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா உங்க கட்சியில என்ன அப்படி ஒரு சர்வாதிகாரம்? எங்க கட்சியில ஜனநாயக சுதந்திரம் உண்டுங்க. என்னெல்லாம் யாருன்னா பேசினாங்கன்னா நான் அப்பவே திருப்பி பேசிட்டு வந்துருவேன். ஸோ அதனால அவங்க அதே மீறி அவங்க இல்லைன்றாங்க, பட் அதே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது இதைத்தான் பேசினார், இப்படித்தான் பேசினார் என்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வர முடியும்? எதைத்தான் பேசினால் எப்படித்தான் பேசினால் அப்படின்னா ஒரு சபை நாகரிகம் என்று ஒன்று உண்டு. ஒரு பெண்ணை கூப்பிட்டு இப்படி கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் ஒரு கட்சியில் அவருக்கு கீழே உட்பட்ட ஒரு அடிமையாவே இருக்கட்டும், எங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க, அப்படி கூப்பிட்டு என்னதுன்னு ஸ்டேஜில் என்ன வான் பண்றது? தட் இஸ் நாட் சம்திங் எத்திக்கல் ஃபார் அ ஹோம் மினிஸ்டர், ஃபார் யுவர் ஸ்டேச்சர். உங்களோட ஸ்டேச்சருக்கு அது ஒன்றும் எத்திக்கல் கிடையாது. ஷீ இஸ் an educated டாக்டர், ஒரு உமன் ரெப்ரசன்டேட்டிவ். சிவபிரியன் சொல்றாரு அது ஒரு தற்செயலா நடந்திருக்கலாம். தமிழிசையை பார்க்கறாரு, திடீர்னு இந்த நேரத்தில் அது சொல்லணும்னு தோணி இருக்கலாம், உடனே கூப்பிட்டு சொல்லலாம். எங்க கட்சி மேடைகள் எல்லாம் கூட இப்படி நடக்கும். சரிங்களா, வார்ன் பண்ணுவாங்க, சில சிரிச்சுக்கிட்டே வார்ன் பண்ணுவாங்க. எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. கேஷுவலா கூப்பிட்டுட்டு கேஷுவலா இதெல்லாம் தவறு செஞ்சுதான் சிரிச்சுட்டு இவர் பாருங்க எப்படி மிரட்டுறாரு அப்படிங்கிறது தெரியுது இல்ல. எல்லாத்தையும் மீறி எனக்கே தமிழிசை அம்மாவை பார்த்தா ஒரு பெருமை உண்டு. நம்மளோட பெண், நம்ம தமிழகத்தை சார்ந்த பெண் இவ்வளவு போல்டா பேசுறாங்க, நம்ம சீனியர் லீடரோட டாட்டர் இன்னைக்கு இந்த வயசுல கவர்னர் ஆயிருக்காங்கன்னு ஒரு பெருமை உண்டு. அந்த கவர்னர் பதவிக்கு கூட நீங்க ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா அப்படின்னு பேசினா என்ன? முன்னாள் ஆளுநர், முன்னாள் ஆளுநர். That is not the way you treat a woman, you know. சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ரஞ்சித், இது அவங்கள ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை. நீங்க எதுவா வேணா இருக்கலாம், அவங்க தவறான கருத்தையை கூட சொல்லி இருக்கலாம், ஆனா அதை அழைத்து பேசுவதற்கான ஒரு முறை என்பது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த தேர்தல் வியூகங்கள் அல்லது வெற்றி தோல்வி இதெல்லாம் பேசும்போது தேசிய தலைமை ஒரு சில விஷயங்களை சொல்லுது அப்படின்னா இங்க இருப்பவர்கள் எதுவுமே கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்குற மாதிரி இல்லையா? அது இந்த அங்க மேடையில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் கிளியர் பிக்சர் கிடையாது. தமிழிசை அவர்களுமே என்ன சொன்னாரு அப்படிங்கிறத சொல்லல. அதனால நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை சொல்லிருக்கலாம், இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறாரு. பர்சனலா எதுவும் இல்ல. இப்ப கட்சியோட வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு. அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு, அந்த தவறை திருத்திக்கோங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். அது தன்னோட பர்சனல் விஷயம் எதுவுமே இல்லையே, தன்னோட சுயநலத்துக்காக எதுவும் சொல்ல போறது இல்ல. பார்ட்டியோட நல்லதுக்காக ஏதோ ஒன்று சொல்றாரு. அதுதானே அவரோட கடமை. அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள்.
அந்த கட்சியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனதுல அமித்ஷாவோட மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல இருந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பல மாநிலங்களை வெற்றி பெற வச்ச வியூகம் வந்து அமித்ஷா அவர்கள் கட்டமைச்சிருக்கிறாரு. சரி, இல்ல அது யாருமே மறுக்கல திரு ரஞ்சித். ஆனா இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. மேடைக்கு கீழே அல்லது கிரீன் ரூம் மாதிரியான இடங்கள்ல அல்லது கார்ல அல்லது அலுவலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம். ஒரு பொது மேடையில அத்தனை பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பதவியேற்பு விழா மேடையில ஒரு முன்னாள் ஆளுநரை முன்னாள் மாநில தலைவரை அழைத்து நீங்க சொல்ற மாதிரி அது பர்சனலா இல்ல, கட்சி வளர்ச்சிக்காகவே இருக்கட்டும், ஆனா அந்த விதம் என்பதுதானே இங்க கேள்விக்குள்ளாகுது. இல்ல அதுதான் சொல்றோம் இல்லையா. இப்ப அவர் அந்த மேடையில அவர் வரத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காணொலியில நமக்கு தெரியுது அவங்க வணக்கம் சொல்றாரு, இவரும் வணக்கம் சொல்றாரு. அதற்கப்புறம் அந்த நேரத்துல அவர் சொல்லணும்னு நினைக்கிறத ஞாபகம் வந்து உடனே கூப்பிட்டு சொல்லிடுறாரு. இது யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தவிர அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு 2 மாநிலங்கள்ல ஒரு தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 மாநிலத்தை வந்து பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். இதே வந்து உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் கவர்னர்கள் இருக்காங்க. அதே இவர் தான் நியமிச்சிருக்கிறாரு. எல்லாமே அவர்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. 2 மாநிலத்திலும் பல்வேறு அரசியல்கள் நடந்தது. சில நேரங்களில் சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம். இப்ப கருத்து வேறுபாடு வந்து அவர்கள் மீடியால வந்து சொன்னதுல வந்து தலைமைக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம். அது அந்த நேரத்தை அவர் காதுக்கு போயிருக்கலாம். அதனால அவர் கூப்பிட்டு உடனே வந்து கண்டிச்சிருக்கலாம். இது இப்படி பொதுவெளியில சொன்னது வந்து சரி இல்ல தவறுன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் சில மாநிலங்கள்ல சில வியூகம். இப்ப ஒடிசால வந்து பாஜக பிஜு ஜனதா தளத்தை விட்டு வெளியே வந்து தான் இன்னைக்கு ஆட்சியே அமைச்சிருக்காங்க. அதுவே நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு கூட இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு தொடருது அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வியூகம் இருக்கும். இப்ப தமிழகத்துல தனிச்சு போகணும்னு ஒரு வியூகம் எடுத்துட்டாங்க. அந்த வியூகத்தை இவர்கள் வந்து ஒருவேளை பொதுவெளியில விமர்சிச்சிருந்தா அது அமித்ஷா அவருக்கு காதுக்கு போகும்போது அவருதான் தவறுன்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது உடனே அதை சொல்லிருக்கலாம். இது வந்து இதுக்காக நேரம் எடுத்து அவர் வந்து இப்ப அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு, கட்சியில மிகப்பெரிய வேலைகள் இருக்கு, அந்த நேரத்துல அவர் கிடைக்கும் போது பார்த்துட்டு போறாரு தவிர, ஏன்னா அவருக்கு வேற எந்த வேலையுமே இல்ல, கட்சி தலைவரா மட்டும் இருக்கிறாரு, கட்சியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் அதுக்கான நேரம் எடுத்து அதை பார்த்துருக்கலாம். இப்ப அவருக்கு பல்வேறு வேலைகள் மத்தியில அதனால அவர் பாக்குறாரு, அந்த நேரத்துல சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. அதை வந்து ஒருவேளை அஃபண்ட் ஆனா அந்த கருத்துக்கு வந்து தமிழிசை அவர்கள் வந்து இப்படி பொதுவெளியில சொன்ன விருப்பம் இல்லை அப்படின்னா அது அவர்கள் அஃபண்ட் ஆகி அது அதுக்கான எதிரொலி வந்து நாளைக்கு அவர்கள் காட்டுவாங்க. இப்ப இதை வந்து இதை வைத்து அரசியல் பண்ணணுங்கிறது எதிர்கட்சிகள் வந்து வெறுமனே அரசியல் பண்றாங்க. இல்ல ஒரு தேர்தல் ஒரு முன்னாள் தலைவர்ங்கிற முறையில ஒரு தேர்தல் வியூகம் குறித்தோ அல்லது வெற்றி தோல்வி குறித்தோ அல்லது தற்போதைய தலைமை குறித்தோ ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அல்லது ரொம்ப மோசமான அல்லது நெகட்டிவான கமெண்ட்ஸ் அவங்க எதையும் சொல்லல. அவர்கள் குறைந்தபட்சமாக சொல்வதை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது அது கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற முறையிலயோ அல்லது தலைமைக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற முறையிலோ ஒரு தனிப்பட்ட கருத்தா கூட அவர்கள் பேசுவதற்கான ஒரு ஜனநாயகம்ங்கிறது இல்லையா? இல்ல இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து இந்த வியூகம் வகுக்கும்போது பல்வேறு கருத்துக்களை வந்து கேட்பாங்க. இப்ப தலைமை வந்து கேட்டிருப்பாங்க, கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா, கூட்டணி அமைச்சா என்ன லாபம், கூட்டணி அமைக்காட்டி என்ன லாபம், எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுதான் தலைமை முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒடிசால வந்து தனிச்சு நின்னால இன்னைக்கு ஆட்சியவே பிடிக்க முடிஞ்சது அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப பீகார்ல ஓட்டு அதிகமா இருந்தாலுமே கூட நிதிஷ்குமார் அவர்களை அரவணைச்சு போறாங்க. அவர் 2 வருஷம் ஒருக்கா மாறி மாறி போறாருன்னு தெரிஞ்சாலுமே கூட அங்க அந்த இடத்துல பீகார்ல நிதிஷ் தேவைன்னு தலைமை முடிவு பண்ணி கொண்டு போறாங்க. அந்த மாதிரி தமிழகத்துல தனிச்சு நிக்கிறது தான் சரின்னு அவர்கள் ஒரு வியூகம் அமைச்சு போயிட்டாங்க. இப்ப அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதை வந்து சொன்னா தலைமையோட முடிவு தவறுங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போகும். அது ஒரு கட்சியில ஒரு சீனியர் லீடரா இருந்தவங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாலும் அது மிகப்பெரிய இதா இருக்கும். இன்னொன்னு அதை தான் சொன்னாரான்னு நமக்கு உறுதியா தெரியாது. அதுவா இருந்தா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மேடைக்கு பின்னாடியோ இல்ல நாளைக்கு கட்சி அலுவலகத்துல கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்ல அவர்களுக்கு போன்ல கூப்பிட்டு கூட பேசி இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த மேடையில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவமா இருக்கலாம். நமக்கு வந்து கட்டன் பேஸ்ட் தான் இருக்குது நம்ம கிட்ட. இப்ப அவர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன சூழல் நடந்துச்சு, என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர் எது வேணா சொல்லிருக்கலாம். நீங்க வந்து உடல்நலத்தை பாத்துக்கோங்க, நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கீங்க, இப்படி நீங்க அலையறீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். இல்ல பரவாயில்ல கட்சிக்கான வேலை செய்யணும் நம்ம சொல்லிருக்கலாம். இல்ல அதெல்லாம் அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு அன்பான என்ன சொல்ற ஒரு அன்பான இதா கூட இருக்கலாம், அக்கறையா கூட சொல்லிருக்கலாம். என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. அவங்க சொல்லலாம், இல்ல நான் கட்சிக்காக நான் ஓய்வு இல்லாம உழைப்பேன் அப்படிம்பாங்க. இல்ல அதெல்லாம் கூடாது, நீங்க போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியாது. இன்டர்பிரேஷன், ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரேஷன். அந்த நேரத்துல என்ன நடந்துச்சோ அங்க என்ன அந்த சூழல் நம்ம யாருமே நேர்ல பார்க்கல. பர்சன் என்கேஜ் பண்ணி சிவப்பிரியன் ரஞ்சித் ஒரே நிமிஷம் சிவப்பிரியன் குறுக்கிட்டு வருவாங்க கருத்து வாங்கிட்டு இல்ல அவர் ரஞ்சித் அவர்கள் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ற வரைக்கும் ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு அதுதான் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இல்ல அவரோட விருப்பத்தின் அடிப்படையில. பட் பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க நேரா பாக்குறீங்கல்ல ஒரு விஷயம், ஒரு 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க, கையெல்லாம் நீட்டி, நீங்க இல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரஸ்பரம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா அது சரியா வராது.